வெல்ல அவுட். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம 3 டீம்ஸா வந்திருக்கோம். நான் மித்து, ராஷிக், பரதன் அண்ட் தினமாறன் சோலோ பண்றோம். அண்ட் அரவிந்த் இஸ் கேட்சர். ஸோ கேட்சருக்கான பேசிக் ரூல் என்னன்னா 5 minutes 1 minute ஹைடிங் டைம் அண்ட் 5 minutesக்குள்ள எல்லா பிளேயர்ஸையும் கண்டுபிடிக்கணும். எல்லா பிளேயர்ஸையும் கண்டுபிடிச்சிட்டா அவன் விளையாடுவான். அப்படி இல்லைன்னா பிளேயர்ஸ் இந்த மேட்ச். அண்ட் பிளேயர்ஸ்க்கான ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா கிரவுண்ட் ஏரியா, அதாவது ஸ்டில்ட் ஏரியாலே தான் இருக்கணும். ஸ்டில்ட் ஏரியா தான் நாங்கள் மேலேயோ வேற எங்கேயோச்சோ போனா இல்லை அபார்ட்மெண்ட் தவறி வெளில போனா அவங்க டிஸ்குவாலிஃபைட். வாங்க டீமுக்குள்ள போலாம். காப்பீஸ் மீ இஸ் தி கேட்சர். நீதா கேட்சர். இப்போ நாங்க தான் டீம் 1, நாங்க தான் டீம் 2, நாங்க தான் டீம் 3. गाइस நான் தான் கேட்சர் போல ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கோம் பரதன் வீட்ல. 2 1 ஸ்டார்ட். போங்க எல்லாம் போங்க. அதான் டீம் வாங்க வாங்க வாங்க. கேட்சர் உள்ள இருக்கான். நவரா டேய் நவரா டேய் எல்லாம் ஓடுறாங்க. எங்கேயாச்சு ரொம்ப தூரம் ஓடி போயிடலாம். 1 minute தான் இருக்கு நமக்கு ஒளியறதுக்கு டைம். ஒரு மாசம் இருக்குமா? ஒளியில தான் பிளான். ஏன்னா இன்சிடென்ட் இப்படி உள்ள போயிடலாம். வா சரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பரதநாட ஜிம். சொல்லப்போனால் எனக்கு இந்த வழியே தெரியாது, இப்படி தான் வந்தோம்னு நினைக்கிறேன். செம்ம பிளான் இருக்கு. இதான் இப்படி வந்தானா இங்கே கரெக்டாக தெரியும். நான் அப்படியே மேலே போயிடுவேன். எனக்கு வேற மேலே ஸ்விம்மிங் பூலில் இருப்பானுங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். 1 minute ஆயிடுச்சு. நேற்றுக்கு அவன் இப்போ பிடிக்க வந்துடுவான். க்ளோஸ் பண்ணுறோம். வந்துடுவானா எனக்கு தெரியல. அரவிந்த் தான் கேட்சரு. ஓப்பன் ஸ்பேஸ் ஆகலாம் கண்டுபிடிச்சிடுவான். கால் கேள்வி படுத்துறான். சரி வா. அவ்வளோதான். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நின்றோம். அப்படியே நம்ம இங்கே உட்கார வேண்டியதான். அங்கேதான் இருக்கா. இப்போ நம்ம சீக்கிரம் மேலே போயிடலாம். நீ கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டியே போகக்கூடாதுடா. இதுக்குள்ள போயிட்டா நம்ம ஸ்டார்டிங் பண்ண முடியும். சரி போ. ஓகே மேலே போகுது. அப்போ டிஸ்குவாலிஃபைடா நம்ம. நீ சொல்ல வேணாம். இதுக்குள்ள நான் போகக்கூடாதுடா. லூஸ் கிரவுண்ட் ஃப்ளோர். நாங்கள் மேலே வந்துட்டோம். ஆனால் மேலே ரூல்ஸ் படி மேலே வரக்கூடாது. என் பைத்தியக்காரன் மேலே கூப்பிட்டு வரணும். அங்கே ஒருத்தனை நான் பார்த்துட்டேன். மாட்டிக்கிட்டா தம்பி. ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டேன். ஆக்சுவலி இப்போ யாரோ லிஃப்ட்டை அமுத்திட்டாங்க. நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். போயிட்டு வேற ஏதாவது நம்ம பேஷண்ட் கூப்பிட்டு வந்துருக்கோம். ஓகே இந்த இடத்துல வேலைக்கு ஆகல. நாங்கள் ஸ்டெப்ஸுக்கு கீழே போகிறோம். ஸ்டெப்ஸுக்கு கீழே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இதில் இருக்கான். இல்லைங்க நாங்கள் பார்த்தோம். ஓகே நாங்கள் லெட்டர் பாக்ஸ்க்குள்ள ஒழிய போகிறோம். அதாவது டோரை மூடினானுங்க, அழகா முடிச்சா அதிலே கண்டுபிடிச்சிட்டேன். பரதனுக்கு ஏதோ ஹைடிங் ஸ்பாட் தெரியும்னு சொன்னான். போய் அங்கே போய் ஒளியிறான். என் கண்ணு முன்னாடி ஓடக்கூடாது கைஸ். அதான் கைஸ் அவனுக்கு மேலே கொடுத்தது. காய்ஸ் இது கண்டுபிடிச்சாங்க. நல்ல இடம். செகண்ட் டைம் ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தா நாங்க எங்களை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கோம்னு தெரியல. திரும்ப ரெண்டு சைட் வாங்கணும். அப்படியா? அந்த சைட் பசங்க அரவிந்த் திரும்ப அடிக்கலாம். சரி இப்போதான்
இப்போ தான் வந்து அரவிந்த் அந்த சைடு ஓடிருப்பான். இப்போ இந்த சைடு வரதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. கடைசி 40 செகண்ட்ஸ் நாங்கள் வெளில போய் சுற்ற போகிறோம் இப்போ. அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம். இந்த சைடு தான் அந்த சைடு அப்படி போகிறோமா? என்ன பிளானை மாற்றிட்டாங்க? மாட்டிக்கிட்டானுங்களே. ஏ அவுட்டா பார்த்துட்டேன்டா. ஏ லூசு பசங்களா. தப்பிச்சு வந்துட்டோம். தப்பிச்சிட்டோம். ஏ மிர்த்து சாவடி வாங்க போறேன் என்கிட்ட. ஸ்டார்டிங் 5 minutes வந்து. ஸோ கைஸ் போன கேமில் நான் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனேன். ஸோ இப்போ நான் தான் திருப்பி கேட்சுறான். முன்னாடி நம்ம ஜெயிக்கிறோம். இந்த செகண்ட் கேம் ஸ்டார்ட்ஸ். இங்கே இருக்காங்க. ஏய் உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ளே நம்ம போய் 60 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். இல்லை பழையத்தை பார்த்துட்டோம். பழைய இடத்துக்கு வந்து அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது வியூவர்ஸ்க்கு. 1 புதுசாக இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வா. எங்கடா போகிறேன்? எங்கே போகிறேன்? முன்னாடி தான் ஓடுறாங்க. நல்லாவே தெரியுது. தெரியாத மாதிரி நடிப்போம். 30, 31, 32. கைஸ் இவங்க இங்கே ஓடிறாங்க. புதுசாக இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 50, 60 போகலாம். ஓகே இங்கே ஓடிடலாமா? காருக்குள்ளே ஓடிடலாம். பச்சையாக தெரியும். பரவாயில்ல, மாட்டிக்கிட்டா பரவாயில்ல. அவன் நம்மளை பாஸ் பண்ணி போயிட்டான்னா நம்ம அங்கேயும் தப்பிச்சிடலாம். சத்தம் போட தேவை. ஓகே இப்படி தான் போனாங்க நான் கடைசியாக பார்க்கும்போது. சரி நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். போய் ஒழிஞ்சுக்கோ. போனால் போதும் இன்னொரு சான்ஸ் தரேன். எங்களை பார்க்காமையே போயிட்டான். ஆமாங்க, பார்க்கவே இல்லை நம்மள. யாருமே இல்லை. இங்கே வந்து போயிடலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா? டிசிஷன் ஈஸியாக மாற்றுவோமான்னு தெரியல. ஒரு 2 minutes, ஒரு 1.30 seconds வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாற்றிடலாம். சவுண்டு பச்சையாக கேட்குது. என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. நம்ம இந்த சைடு மூவ் பண்ணி அந்த பக்கம் எடுத்துருக்கோம். எத்தனை சான்ஸ் தான் அவனுக்கு தருது? சுற்றி சுற்றி பார்த்தா இவனை தவிர வேறு எவனுமே இருக்க மாட்டேங்கிறான். யாருமே இல்லை. கைஸ் ஒருத்தனையும் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு வர தம்பி. யார முறைக்கிறா? மச்சான் முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறான் அந்த பையன். நான் சரி எங்கேயும் ஒளியில. சரி மற்றவங்களாம் எங்கன்னு சொல்லு. வா. வீடியோ எடுக்கலையா? ஷிட் வீடியோ எடுக்கலடா. பசங்க அடிப்போம்டா. ஏடா பைத்தியத்தனம் பண்ணுற. கைஸ் என்ன ஆச்சுன்னா நான் ஏற்கனவே ஒரு 4 வாட்டி அவுட் ஆகிட்டேன். வீடியோ எடுக்கல. அதனால் திரும்பி தில்லுக்கு ஒரு ரொம்ப நல்ல மனசு. போனா போய் பொழைச்சி போடான்னு சொல்லிட்டு உன வாட்டி ஓடிய சான்ஸ் கொடுத்துருக்கான். பார்த்துப்போ. இப்போ பார்த்துட்டேன். ஓ அவுட்டு. சார் நான் மாட்டிக்கிட்டேன் கைஸ். கேவலமாக நாங்கள் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிட்டோம். போன கேம் நாங்கள் தான் வின்னர். இல்லை அரேந்து ஸ்டார்டிங் அவுட் ஆகிட்டான். சரி இன்னொரு தடவை சான்ஸ் கொடுத்தேன். ரெக்கார்டே பண்ணல. அதனால திருப்பி இப்போ 3 தடவை பார்த்துட்டேன்னா அவன் தான் பாருங்க அரவிந்த் தான் அவுட்டா. நான் உப்புக்கு சப்பானா வேலை சுற்றிட்டு இருக்கான். காய்ஸ் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். டீம் 2 அவனுங்க வெட்டி பசங்க எங்களுக்கு எங்க இருக்காங்க தெரியும். ஏய் இங்கே தான்டா இருக்காங்க. டேய் லூசு 5 மினிட்ஸ்க்குள்ள வேலை வந்தீங்கன்னா அவன் வின்றா. டேய் ஏன்டா வெளில வந்தீங்க? ஏய் இவன் தான் சொன்னா ஆர்வ கோளாறு மாதிரி வின்னர். இப்போ நான் தான் வின்னர். ஏய் அரவிந்த் கண்டுபிடிக்கணுமா? அவன் உப்புக்கு சப்பா வந்து அப்படியே விட்டு போயிடலாமா அவனை? அப்படியே விட்டு கிளம்பிடலாம். ஓகே கைஸ் வின்னர் இந்த கேம்ல திலமாறன். ஃபர்ஸ்ட் கேம்ல நானும் மிர்த்து. டீம் 1 ஆல்வேஸ் வின்ஸ். இவன் ராசிக்கு பரதன் வந்து நல்லா அரவிந்த் எங்க அவன் ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரமா எங்கேயோ இருக்கான். ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. அதுவும் கண்டுபிடிக்கல. நாங்களா போனோம். ஓகே எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. 3 தடவை அவுட் ஆகிட்டான் அரவிந்த். ஸோ அவனோட மறந்துடலாம். ஓ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோக்காக பார்க்கலாம். சாப்பிட போலாம். நான் காருக்கடியில் போலாம்லாம் பார்க்குறேன்.
என்ன பண்ணுறது, காரு குட்டியாக இருக்கா இல்லை நான் பெருசாக இருக்கணும் தான். ஒரு சேஃப் பிளேஸ் கிடச்சிருக்கு எனக்கு. நானும் ஒரு 4 வாட்டி தென்பட்டுட்டேன் அவன் கண்ணில். ஒரு அக்கா வராங்க, என்னை வேறு குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இப்போதைக்கு அங்கே இருப்பானுங்க, இல்லைன்னா பரதன் வீட்டுக்கே போய் சாப்பிட்லான்னு இருந்துருப்பானுங்க. இவனுங்க எங்கன்னா சுற்றிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இங்கே முடிச்சுட்டு கால் பண்ணிட்டு சாப்பிட்றோம். மச்சான் நாங்கள் என்ன சாப்பிட்டு போகிறோம், லூசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் வேர்த்து கொட்டுக்கிறேன் இப்போ. நான் எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிருக்கு, அதனால் அவன் கண்டிப்பாக நாங்கள் வேறு இடத்துல ஒழிச்சிட்டோம். இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் செம்ம லொக்கேஷன் ஒன்று இருக்குது. நாங்கள் ஒளிஞ்சோம்ல ஒரு இடத்துல. நான் சொல்கிறேன் லொக்கேஷன் மட்டும் ஸ்விம்மிங் அதான் கிட்டே வா. நல்ல இடம் இருக்கான், அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. இப்போ நான் ஸ்விம்மிங் பூல் போகிற வழியில் இல்லை என்னை கண்டுபிடிச்சேன்னா நான் செத்துட்டேன். சரி, எனக்கு இதே ஒரே இடத்துல ஆகட்டும், கடுப்பாக தான் இருக்குது. ஒருத்தனையும் காணோம். ஓகே, நம்ம மேலேயே போயிடும். யாரா நீ?